நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. என் பேர் வெள்ளையம்மா. மேலப்பளையாறுலேருந்து பட்டீஸ்வரம் கோயிலுக்கு பின்னாடி, திருக்கோவிலுக்கு பின்னாடி. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சொந்தம் பந்தம் சாதி சனம்னு நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாதுங்க. எனக்கு இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறாங்கல்ல, அந்த மக்களுக்கு தான் எனக்கு சொந்தம் பந்தம் சாதி சனம் அத்தனை பேர் நான் அதான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்கார் இறந்து 10 மாதம் ஆயிடுச்சுங்க. 10 மாதமாக என்னை தனியாக விட்டுட்டு போனாங்கல்ல. அதுலேருந்து என் அக்கா தங்கச்சியை, என் அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க யாரும் என்ன எப்படி இருக்க என்னன்னு கேட்க மாட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பேசணும். ஏன்னா நான் பிள்ளைங்க இல்லாமல் புருஷன் இல்லாமல் இருக்கேன். அதனால் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம சொந்தம்லாம் நம்மளை இழுத்துக்கணும், நம்ம அவங்களோட பாசமாக இருக்கணும்னு நினச்சி நான் பேசணும். ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே கூப்பிட்றாங்க. வீட்டை இங்கே விட்டுட்டு, எங்கள் வீட்டுக்கார வீட்டை விட்டுட்டு நீ வந்துடு, அங்கே வந்துடு, நம்ம வீட்டுக்கு வந்துருங்கிறாங்க. அங்கே போனால் எத்தனை நாளைக்கு இங்கே வச்சுக்குவாங்க? எத்தனை நாளைக்கு வச்சுக்குவாங்க? நம்ம வீடுனாலும் செத்து படுக்கலாம், எந்திரிக்கலாம், உடம்பு முடியலை, செத்த ஏதோ ஒரு இந்த வியாபாரம் பெட்டி கடை வச்சுட்டு வியாபாரம் பண்ணேன். அதில் வியாபாரம் இருந்ததுன்னா அப்போ வியாபாரம் இல்லைன்னா படுத்திருப்பேன். ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். அங்கெல்லாம் போனால் எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பாடு போடுவாங்க? 10 பைசாவுக்கே நீ மதிக்க மாட்டேன். இப்போ நம்ப மாட்டீங்க, 3 நாள் உடம்பு சரியில்லைங்க. தண்ணி குடிக்கக்கூட இப்போயே நான் நினச்சிட்டேன். அந்த 3 நாள் முடியாமல் படுத்துருந்த மாதிரி எந்திருப்பேன். தண்ணியை ஏதோ ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறேன்னா எந்திருப்பேன், குடிக்க முடியாது. தண்ணியை மொண்டு வச்சு சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு பேசாமல் படுத்துங்க. அந்த 3 நாளும் அவ்வளோ தவித்த வச்சுட்டு நான் படுத்துருந்துருக்கேங்க. நான் ஃபோன் பண்ணி என் தங்கச்சிட்ட அழுதேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப எனக்கு முடியலை அப்படின்னு. எனக்கு இதே கொள்ளாதுங்க, திடீர்னு முடியாமல் வந்துடுச்சு. நான் ஃபோன் பண்ணிட்டு அழுதேன். நான் வீட்டில் இருக்க நடுதங்கச்சிட்ட இதுமாரி எனக்கு உடம்பு சரியில்லைத்தான்னு சொன்னேன். நம்ம அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன நல்லா இருக்கியா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கவே கிடையாதுங்க. நான் பாசத்துக்காண்டி ஏங்குறேன் ஒழிஞ்சு, நான் அன்புக்காண்டி ஏங்குறேன் ஒழிஞ்சு, நான் அவங்க நல்லது கிட்ட செய்வாங்கன்னே பார்த்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, நல்லா பாசமாக இருப்பாங்க. நம்ம தங்கச்சி, நம்ம எல்லாத்தையும் இழுத்து பிடிப்போம் அப்படின்னு. என் அக்கா பிள்ளைங்கன்னா ஒரு வரைக்கும் 10 மாதம் ஆகுதுங்க. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி, நான் ஃபோன் பண்ணாலும் இரு நான் அப்புறம் கூப்பிட்றேன், அப்புறம் பேசுகிறேங்கிறாங்களே ஒழிஞ்சி என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை என்னன்னு கேட்க மாட்டேறாங்க. நான் இதெல்லாம் சொல்லணும் தப்பாக நினச்சேன். ஆனால் என் மனசில் உள்ள பாரத்தை என்னால் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. சூழ்நிலை உட்காந்துருங்க தனியாக. எங்கள் வீட்டுக்காரையும் இறந்து விட்டார், பிள்ளைங்களும் இல்லாமல் உறங்கி போய் தனி மரமாக உட்காந்துட்ருக்குறாங்க. என்னை யாருமே பார்க்க மாட்டுறாங்க. நான் கடவுள் எங்கள் வீட்டுக்காரை ஒரே நிலையில் காலி பண்ணிடுச்சு. அதே போல் அவர் படுக்கலை, ஒன்றும் செய்யலை. ஆஸ்பத்திரி கொண்டு போன இடையிலே முடிஞ்சிருச்சு. கொண்டாந்து அள்ளி வச்சுட்டு 10 மாதம் அள்ளி வச்சுட்டு உட்காந்து. அதே போல் என்னையும் அப்படி படுக்க வைக்கக்கூடாதுங்க. படுத்தனே என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த வீடியோ அனுப்பி பார்க்குறாங்கல்ல, அவங்க தாங்க எனக்கு அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, சாரி சொன்னோம் அத்தனை பேரும் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு இந்த வீடியோ பார்க்குறாங்க, அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அத்தனை பேரும் எனக்கு அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க. அதாங்க நினச்சிட்ருக்கேன். நான் உண்மையாக சொல்கிறேங்க, சொந்த பந்தம் எதிர்பார்க்காதீங்க. யாருமே சாதி சனத்தை எதிர்பார்க்காதீங்க. நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. தனியாக இருந்தால் நம்ம கடவுள்கிட்ட நம்ம வேண்டணும், நம்ம கால் கை நல்லா இருக்கா. அதுவும் சில பேர் வெளியில் உள்ளவங்களும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நம்மகிட்ட காசு இருக்கா, அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்க வீட்டிலே இருக்காங்களே, அவங்களுக்கு யார் காசு பணம் கொடுப்பாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. உண்மையிலே எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்கையிலும் சரி, யார்கிட்ட போய் 10 ரூபா கை நீட்டு கேட்டது கிடையாது. அவர் தண்ணி காசு கேட்பார், என்கிட்ட வேலைக்கு போயினாலும் கொடுப்பேன். அதே போல் அவர் இறந்தும் இப்போ 10 மாதமாக என்னால் முடிஞ்சால் நான் ஓட்டிக்கிட்டே வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
யாருமே அக்கா தங்கச்சி ஆயி அப்பா அம்மா பாசமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க விட்டுறாம. ஆனால் எனக்கு கிடைச்சாங்க பாருங்க என் வீட்டு குடும்பம் எல்லாருமே. நான் உண்மையிலேயே அன்பு காண்டு தாங்க ஏங்குறேன், நான் பாசத்துக்காண்டு தாங்க நான் பார்த்துட்ருக்குறேன். பார்க்க மாட்டாங்கங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாமே நான் முடிவு பண்ணிட்டேன், என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குறாங்க அத்தனை பேரும் எனக்கு அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி தாங்க, கூட பிறந்த சகோதரி மாதிரி தாங்க நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. புருஷன் இல்லாமல் பிள்ளைங்க இல்லாமல் நம்ம இருந்தோம்னாவே, நான் என்னை பொறுத்தவரை புருஷன் இல்லாமல் பிள்ளைங்க இல்லாமல் இருந்தேனாவே நான் செத்த போனதுக்கு சமம். அப்படி தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ஏன் இருக்கிறோம், வீட்டை பார்த்துட்டு மேலே பார்த்துட்டு படுத்துருக்கோம். நம்ம எதுக்கு இருக்கணும், நான் புருஷனோட போயிடுவோம், நம்ம என்ன மட்டும் இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அவர் குடிப்பார் தாங்க, குடித்தாலும் என் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க. சுற்றி வருவேங்க. நான் 10 வருஷமாக என்னால் மறக்க முடியாமல் தவிச்சிட்டு உட்காந்துக்கிறேன். என்னால் அதிலேருந்து வெளியிலேருந்து வர முடியலைங்க. வெளியில் வர முடியலைங்க என்னால். மீண்டும் நானும் எதோ நினச்சேன், நம்ம வயிறு வளர்க்கணும், நம்ம யார்கிட்ட நிற்கக்கூடாது. கடைக்கு சுத்த போகிறாங்க, கடையில் யாரும் ஓட மாட்டாங்க. சில பேர் தப்பு பேசுகிறாங்க. நம்ம பெட்டி கடை வச்சுட்டு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்து என் மனசு நோவுற மாதிரி சில பேர் ஆம்பளைங்களும் தண்ணி தப்பு தான் பேசுகிறாங்க. ஏங்க பொம்பளையாக இருக்கக்கூடாதாங்க, தனியாக இருக்கிறது தப்பாங்க, தனியாக தொழில் கடை வைக்கிறது தப்பா, நம்ம ஒரு குழம்பு பார்க்குறது தப்பாங்க. பேசுவாங்க, நான் காது கொடுத்தே கேட்க மாட்டேன். இந்த காலை விட்டு நான் பேசாமல் உட்காந்து மண்ணு விட்டு மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறது, என்னோடய தலையில் என் மனசில் அவ்வளோ ஒரு பாரமாக இருக்குங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனால் அந்த வீடியோ பார்க்க அத்தனை பேரும் என் சொந்தம் தாங்க. நான் அதாங்க நினச்சிட்ருக்கேன். என் சொந்தக்காரங்களாம் நினைக்கவே இல்லைங்க, என்னை நினைக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டு பேசி பார்த்துட்டேன், இது பண்ணிட்டேன், எந்த படம் மாட்டேன், பழைய பார்த்துட்டேன். நினைக்க மாட்டேன். என்னை நினைக்காதவங்கள்ட்ட இனிமேல் நான் எதுக்குங்க நினைக்கணும், நினச்சி பார்க்காதவங்கள்ட்ட.